ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல். இன்றைக்கும் உங்களோட ஒரு பயங்கரமான ஒரு பேய் கதை ஒன்று தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்னோட கதைகளில் இருக்கிற விசேஷம் என்னென்னு சொன்னால், நான் எப்போவுமே என்னையோட யாராவது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின ரியல் ஸ்டோரியை என்னையோட ஷேர் பண்ணி அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரின்னு நான் ஃபீல் பண்ணினா மட்டும்தான் நான் அதை உங்களோட ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த ஸ்டோரி எனக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் பயங்கரமாக மீஞ்சி உண்மைக்கு இப்போ இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிற நேரமும் எனக்கு இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. இருந்தாலும் நான் இந்த ஸ்டோரியை உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஷேர் பண்ணின கேர்ள் ஒரு சிங்கள கேர்ள் உண்டு. அப்போ அவங்க அவங்களோட உம்மோட ரிலேஷன்ஸ் யாருடைய வீட்டுக்கு போகிறாங்களாம் ஒரு நாள். அது போன டைமில் அது இந்த சிங்கள இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், வளவ என்று சொல்லுவாங்க. பழைய காலத்து ஊடுவலிக்குமே ஸ்ரீலங்கண்ட வளவ. இப்போ இந்தியாவிலேருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோஸ் பார்க்குறீங்க. அப்படியாக்கள் கொஞ்சம் கூகுளில் சர்ச் பண்ணி இந்த யூடியூப்பில் சர்ச் பண்ணி வளவ என்று பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு விளங்கும் வளவ என்ற என்னன்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு தான் அவங்க பேத்திக்கிறாங்க. அந்த வீட்டில் இனி அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் அவங்களுக்கு புதுசாக கிடைச்ச ஒரு பேபி உண்டும். அந்த வீட்டில் வேலைக்கு 2 பேர் இருக்கிறாங்களாம். கேட்டில் ஒருத்தர் இருக்கிறாராம், தோட்டம் வேலைகள் பார்த்துக்கொண்டு இன்னொருத்தர் வீட்டு வேலை பார்க்குறாராம். அப்போ அவங்க மிச்சங்காலமாக அந்த வீட்டிலே வேலை செய்கிறவங்க என்ற மாதிரி அந்த இப்போ இவ சொல்லிக்கிறா. இந்த வீடு அவட ஹஸ்பண்ட் உம்மாட வீடு. ஹஸ்பண்ட் உம்மா இறந்துட்டாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னிட்டு இறந்திக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ இப்படி இருந்திக்குது. இப்போ இவங்க அங்கே போன நேரம் இப்போ ஈவினிங் பெய்துட்டு நைட் ஃபுல்லாக சரி மழையாம். அப்போ இந்த மழை டைமில் இப்போ இவங்களுக்கு வெளியே இறங்கி கொள்ளைய மேலா. அதோட இப்போ அந்த உம்மாட ரிலேஷன் அவங்க சொன்னாங்களே, இன்றைக்கு தங்கிட்டே போங்க, மழையாக ஆகிக்கிட்டு எப்படி போவீங்க, அதுவும் கொஞ்சம் தூரமாம் இவங்க இருக்கிற இந்த போன ஏரியா கொஞ்சம் அவுட் சைட் மாதிரி. அப்போ சரின்னு சொல்லி இப்போ அவங்க தங்கிட்டாங்களாம். வீடு பார்த்திங்கன்னா இப்போ இந்த வளவோ வீடுண்டா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த கேரளாவில் இருக்கும் தானே ஊடுவல், அந்த மாதிரி ஊடுவல் தான். அப்போ இதில் ஒரு 3-4 ரூம்ஸ் மாதிரி அப்படியெல்லாம் இருக்குதான். அப்போ இவங்களுக்கு ஒரு ரூமில் உம்மாவும் பாப்பாவும் இவங்களோட உம்மாவும் பாப்பாவுக்கும் ஒரு ரூம் கொடுத்துட்டு இப்போ இவன் தனியாக ஒரு ரூம் ஒன்றில் தூங்கினாவாம். அதோட அவங்க ஃபேமிலி ஒரு ரூமாம், சர்வன்ட்ஸ்க்கு ஒரு ரூம் இருந்துச்சாம். அந்த மாதிரி இப்போ இவங்க தூங்கி கொண்டு இருந்தாங்களே. இவன் ஹாலோட இருக்கிற ரூமில் தானே இவ தூங்கி கொண்டு இருந்தா. அப்போ அதுக்கு முந்தி டின்னருக்கு ரெடி பண்ணியிருந்தாங்களாம். இப்போ இவ டின்னருக்கு சாப்பிட்றதுக்கு போயிட்டு இருந்து பார்த்தா அவங்களும் பெருசாக அரேஞ்ச் பண்ணி இல்லை, பான் தான் வச்சுருந்தாங்களாம். பானுன்னு இந்த சாண்ட்விச் மாதிரி அது வச்சுருந்தாங்களாம். இப்போ இதை கண்ட உடனே இந்த கேர்ளுக்கு சின்ன வயசுலேருந்து அவൾക്ക് நைட்டுக்கு சோறு சாப்பிட்டா தான் தூக்கம் போகுமா. இப்போ இப்போ வந்த இடத்துல எங்களுக்கு சோறு வேணுமென்று கேட்கவும் மேலாது. அதனால் இந்த பானை சாப்பிட்றதுக்கு அவருக்கு வயிறு ஃபில் ஆகலையா. வயிறு ஃபில் ஆகாட்டி இவக்கு நார்மலாக தூக்கம் போவாதாம் சரியா. அப்போ இவன் உம்மாக்கிட்ட மெதுவாக சொன்னாவா, அம்மா என்னம்மா பான் வச்சுக்கிறாங்க அப்படி என்ற உடனே உம்மா சொன்னியா, ஈக்கிறத தின்னுவோம், அந்த இடத்துல எல்லாம் அப்படியெல்லாம் இதாக்கக்கூடாதுன்னு சொல்லி சரி என்று இப்போ இவன் இந்த வச்சதை தின்னுட்டு இவ தூங்க பெய்த்துட்டாவ. போனதோட இப்போ அந்த ஹாலில் ஒரு நைட் பல்ப் மாதிரி ஒன்று எரிஞ்சு கொண்டு இருந்துச்சாம். இவட ரூமில் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இந்த ஹாலில் எரிஞ்சு கொண்டிருக்கிற அந்த வெளிச்சத்தில் தான் இவட ரூமுக்கு வெளிச்சம் படுதான். இப்போ இவ தூங்கி கொண்டு இவங்க தூக்கம் போகுது இல்லையா, வேண்டா சின்ன மாதிரி இவக்கு இந்த பான் தின்றது பவுரு நிறைய இல்லையா. அதனால் இப்போ இவங்க தூக்கம் இழிவா அந்த பக்கம் இந்த பக்கம் புரண்டு இருந்திக்கிறா. இருக்க போல் கொஞ்சம் நேரம் கழித்து இவக்கு பார்த்தா அந்த பேபியோட உம்மா இவகிட்ட சொன்னாவாம், ஒன்றும் நினைக்க வேணாம், நீங்கள் உங்களோட ரூமில் ஒரு நைட் பல்பிக்கு அதை போட்டுக்கோங்க. எங்களோட ரூமில் இருக்கிற நைட் பல்ப் உடஞ்சிட்டு வெளிச்சம் இல்லாட்டி அந்த டார்க்கில் புள்ள தூங்காது. மற்ற லைட்டை போட்டால் ஓவர் வெளிச்சமாயிக்கும், அப்பையும் தூங்காது. அதனால் நான் ஹாலில் இருக்கிற நைட் பல்பை எடுத்துகிட்டு போயிட்டு எங்களோட ரூமில் செட் பண்ண போகிறேன்னு சொன்னாவாம். இப்போ இவன் மாட்டு சொல்லிவிட்டு இவன் ரூமில் நைட் பல்பையும் போடலையா. நார்மலாக இவக்கு டார்க்கில் தூங்கி பழக்கமாக. அதோட வெளியில் இருந்து வெளிச்சம் வருதாம். நார்மலாக ஒரு கரண்ட் போனாலும் ஒரு லைட்டாக ஏதாவது ஒரு வெளிச்சம் மாதிரி வீட்டுக்குள்ளே ஃபீல் பண்ணுவீங்க தானே, அந்த மாதிரி தான் இருந்திக்குது. இப்போ இவவும் சரி என்று சொல்லி தூங்கி கொண்டு இருந்திக்கிறா. அவன் ஹாலில் லைட்டையும் கழட்டிட்டு பேத்துட்டாவான். கொஞ்ச நேரம் கழித்து இப்போ இவன் இந்த சைடு தூங்கிட்டு அந்த சைடில் யார் சரி முழுக்க வந்த மாதிரி இருந்துச்சா. மிச்ச நேரமாக என்னத்தையோ போட்டு பெரட்டுற மாதிரி இடத்த சரி தேடுற மாதிரி இருந்துச்சா. இப்போ இவன் நினச்சாவாம் அந்த பேபியோட உம்மா தான் என்ன சரி திங்ஸ் எடுக்கிறா போலேண்டு இவன் பெருசாக அதை கவனிக்காமல் அந்த பக்கம் தூங்குற மாதிரியே ஈந்திக்கிறான்.
பார்த்தா ஒரு 10 to 15 மினிட்ஸாக தேடுறாங்களாம். எல்லாத்தையும் கிண்டி 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 தேடுற மாதிரி சத்தம் கேட்குதான், பெரட்டுற மாதிரி எல்லாம். இல்லாத மாட்டுக்கு இப்படி என்னத்தை தான் தேடுறாங்கன்னு சொல்லி இவ திரும்பி பார்த்தா, வெள்ளை கலர் சாரி உடுத்து ஒரு லேடி உண்டா. அவரோட முகம் வந்து பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குதாம். சதைவெல்லாம் பிஞ்ச மாதிரி பயங்கரமான முகம் உண்டு. அது சொல்ல இயலாமல் அவளுக்கு அந்த இருட்டில் விளங்கின மாதிரிக்கு அந்த முகம் வந்து சொல்ல இயலாத அளவுக்கு டேமேஜான முகம் உண்டு. இப்போ இதை கண்ட உடனே வந்து இவக்கு ஃபுல் பயமாம். இப்போ கண்டதையும் காட்டிக்கொள்ளாமல் கண்ணை மூடிக்கொண்டே இருந்துட்டாவாம். அது கொஞ்சம் நேரத்தில் அது பேய்த்துட்டான். போனதுக்கு பிறகு அடுத்த நாள் மார்னிங் வந்து இப்போ இவங்க வெளியில் தானே ப்ரஷ் பண்ணி கொண்டிருக்க போல். நார்மலாக இவக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த ஏதாவது அமானுஷியங்கள், அந்த பேய்கள் அந்த மாதிரியெல்லாம் இவட கண்ணுக்கு விளங்குறதாம். இவக்கு அது சின்ன வயசுலேருந்து இவன் நிறைய ஃபீல் பண்ணிக்கிறாவாம். அப்போ இவங்களோட உமாவும் அப்படித்தானே. அப்போ இவன் உமாக்கிட்ட சொல்லுவோம்னு நினைக்க போல அவங்களோட உமாவே வந்து இவகிட்டே கேட்டாவாம், இந்த வீட்டில் என்ன சரி இருக்கி போகலன்னா, நேற்று நைட் ஃபுல்லாக எனக்கு ஒழுங்காக தூக்கம் இல்லை, என்னமோ ஒரு பேட் ஸ்மெல் ஒன்று மாதிரி வருது. நார்மலாக வந்து ஷெய்தான்கள் ஈக்கிற இடங்களில் தான் வந்து இந்த மாதிரி பேட் ஸ்மெல் எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி இவங்களோட உமா வந்து சொல்லுவாவாம். அப்போ இவன் வந்து நேற்று கண்ட சீனை சொல்லுவான். சொன்ன உடனே உமா வந்து இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத, அவள் புதுசாக பேபி கிடைச்ச உமா வேறு, அவள் பயப்படுவா அப்படின்னு சொல்லி இப்போ உங்களோட உமா வந்து நான் மெதுவாக கதையை போட்டு பார்ப்போம் யாருன்னு சொல்லி அப்படின்ட்டு. இப்போ இவங்க வந்து இந்த விஷயத்தை அந்த வீட்டாள்களுக்கு இன்னமுமே இவங்க சொல்லலையாம். இப்போ இது நடந்து ஒரு 3-4 வருஷமாக ஆகுதாம், இன்னமுமே அவள் சொல்லி இல்லையாம். அப்போ என்ன நடந்துக்குதுண்டா, இப்போ இவங்க அந்தாண்டு பகலைக்கும் சாப்பாடு அடிச்சுட்டே போங்கன்னு சொன்னதால் இப்போ இவங்க வந்து அவங்களோட பேசி கொண்டு இருந்துக்கிறாங்க. மார்னிங் டைமில் மாதிரி இது பேசி கொண்டு இருக்க போல் இவங்களோட உமா வந்து அவங்களோட அந்த லேடிக்கிட்டே கேட்டாங்களாம், இந்த வீடு யாருட? அப்போ அவள் சொன்னா, இது எங்களோட மாமியோட பரம்பரை வீடு, அவங்க மாமி எப்படி மவுத்தா போனேன் அப்படியெல்லாம் இவங்க கேட்டேன். கேட்க போல் அவள் சொன்னாவாம், எங்களோட மாமி வந்து கரைச்சல் இல்லாத நல்ல சைலன்ஸான பொம்பளை தான். ஆனால் அவள் வந்து திடீரென்று அவள் கொஞ்சம் மென்டலி அப்செட் ஆகிட்டு வயசாக போல். நார்மலாக நிறைய பேருக்கு அந்த வயசாக போல் கொஞ்சம் மென்டலி அப்செட் மாதிரி ஆகுவாங்க தான். அப்போ அந்த மாதிரி அவள் வந்து கொஞ்சம் மென்டலி அப்செட் ஆகிக்கிறா. அப்செட் ஆகின உடனே இவள் என்ன செஞ்சுக்கிறாவா, அந்த வீட்டில் இருக்கிற கார்ட்போர்ட், அந்த பழைய புடவை துண்டுகள், பேப்பர்ஸ் ஒன்றையுமே வீச விட மாட்டாவா. வீசுறது எல்லாம் பொறுக்கி பொறுக்கி கொண்டாந்து அந்த ரூமில் சேர்த்துக்கொள்ளுவா. அந்த என்ன ரூம் இந்த ரூமெண்டா நேற்று நைட் அந்த கேர்ள் தங்கின அந்த ரூமில் தான் அவள் வந்து வீட்டிலேருந்து வீசக்கூடிய பொருட்கள் எல்லாம் இதெல்லாம் வெல்யூபிளான பொருட்கள் என்று அவட அந்த மென்டலி அப்செட்னால அந்த பேப்பர் கார்ட்போர்ட் இருந்து அவൾക്ക് வந்து அது வந்து வெல்யூபிளான திங்ஸ்ன்னு தோணியிருக்குது போல். அதையெல்லாம் மருமவளோட சண்டை பிடிச்சி கொண்டு வந்து அந்த ரூமில் போட்டு தான் எடுத்து வைப்பாவன். அதோட வந்து நிறைய திங்ஸ் இருந்துக்குது அந்த ரூமில். அப்போ இவங்க மென்டலி இப்படி அப்செட் ஆகிருக்க போல் வந்து இவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய்த்து இல்லை இவங்க மென்டலி அப்செட்னால வந்து ஒரு நாள் இவங்களே என்ன செஞ்சால் கிணத்துல போய்ட்டு பாஞ்சான் வீட்டு பின்னுக்கு இருக்கிற. அப்போ உடனே அந்த வீட்டில் தோட்டம் வேலை செய்கிறவர் அவர் வந்து இவ காப்பாற்றி ஒரு மாதிரியாக கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சாங்களாம். ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 3 நாள் போல் அட்மிட் ஆகி இருந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கும் பிறகு தான் அவள் திடீரென்று இறந்து போய்த்திக்கிறாவன். ஏனெண்டா அவள் வந்து அந்த இறக்குற மாதிரி சிச்சுவேஷனில் நோயாளியாக இருந்த ஆளொண்டு இல்லையாம். அவள் வந்து இறந்த காரணம் வந்து இந்த மென்டலி அவൾക്ക് அப்செட் ஆகின காரணம்னால தான் இவள் வந்து இறந்து போயிட்டிருக்கிறா. ஏன்டா இவள் விளப்பம் இல்லாமல் தானே போயிட்டு கிணத்துல பாஞ்சிருக்கிறா. அப்போ அந்த மாதிரி அவள் இறந்து போனதுக்கு போகிறோம் இவங்க வந்து இந்த ரூம் அந்த கேர்ள் தங்கின அந்த ரூமில் வந்து அவளோட நிறைய திங்ஸ் சேர்த்து வச்சு அதை எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து அவங்களோட வீட்டு தோட்டத்தில் போட்டு எரிச்சாங்களாம். அதை எரிக்கிற டைம்லேயே வந்து அதிலிருந்து ஏதோ ஒரு பிளாஸ்டிக் துண்டு அந்த எரிக்க போல் நார்மலாக தெரிக்கும் தானே, அது தெரித்து வந்து அந்த எரிக்கிறதுக்கு வந்து அந்த தோட்டம் வேலை செய்கிறவன்ட்டு வயிற்று சைடில் பட்டு பெரிய காயமாகி அவரோட வயிற்றில் இன்னும் அந்த காயமாவின மாக்கும் இருக்குதான். இப்போ இதை சொன்ன உடனே இவங்க உமாக்கும் அவளுக்கும் விளங்கிட்டான், அப்போ இந்த லேடி தான் வந்து நேற்று நைட் இவள் கண்டிக்கணும். இப்போ நார்மலாக அவள் என்ன உடுப்பா, இப்படி அவங்க வந்து சாரி தான் உடுப்பாங்க, நார்மலாக ஒயிட் கலர் சாரி தான் உடுப்பாங்க. அவனோட ஹஸ்பண்ட் இறந்ததுலேருந்தே அவங்க லைட் கலர்ஸில் மாதிரி சாரி தான் உடுப்பாங்க. இப்போ இவங்களுக்கு விளங்கிட்டான், இப்போ இந்த லேடி தான் அதுதான் அவள் அந்த ரூமில் எல்லாம் கிண்டுற மாதிரி எல்லாம் சவுண்ட் கேட்டுச்சு, அங்கே இங்கே பெரட்டுற மாதிரி என்று அவட திங்ஸ் எல்லாம் தேடிக்கொண்டு அந்த மாதிரி இருந்திப்பா போல். அப்போ இந்த ஸ்டோரியை வந்து கேட்ட உடனே உண்மைக்குமே
எனக்கும் கொஞ்சம் விசித்திரமாக மிஞ்சி பயங்கரமாக மிஞ்சி எனக்கு இந்த ஸ்டோரி அந்த சிங்கள கேர்ள்ஸ் செல்ல போப்பில் வந்து அவட அந்த ஃபேஸை அவள் கண்டதாக சொன்னால் தான் அந்த ஃபேஸை வந்து அவள் பயங்கரமாக எந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு டிஸ்கிரைப் பண்ணி சொன்னால் நான் அதை இந்த வீடியோவில் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் தான் டிஸ்கிரைப் பண்ணேன். அவள் டிஸ்கிரைப் பண்ணி சொன்ன மாதிரிக்கு எனக்கு உண்மையாகவே அதை ரியலாக நான் பார்த்த மாதிரி ஃபீல் ஆகினேன். ஒரு சைடு ஃபுல்லாக எரிஞ்சி சதைவலெல்லாம் தொங்குற மாதிரி அந்த மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு அம்மா வந்து கண்ட டைமில் அப்படின்ற மாதிரி சொன்னால். அப்போ ஆனால் அந்த லேடி இருந்தாலுமே அவங்களோட ஃபேமிலியில் யாருக்கும் அப்படியே ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லையாம். அவள் வந்து மென்டலி அப்செட்டுன்றதுனால அவள் சேர்த்து வச்ச திங்ஸ் எல்லாம் தேடி தேடி நைட்டில் வர அந்த மாதிரி தான் இவங்க நினச்சிக்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த இன்சிடெண்ட் நடந்து 3-4 இயர்ஸ்க்கு மேலே ஆகுதான். இன்னமுமே அவனோட மருமகள் வந்து அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தான் இருக்கிறாங்களே. அப்போ நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது ஒரு கோஸ்ட் ஸ்டோரிஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஸ்டோரிஸ் இருந்தால் வந்து கட்டாயம் என்னையோட வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ நான் வந்து உங்களோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அதையும் வந்து இந்த சேனலில் வந்து உங்களுக்கு மற்ற இந்த ஹொரர் ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்க விருப்பமான ஒரு கூட்டம் இருப்பாங்க தானே, அவங்களுக்காக வேண்டி ஷேர் பண்ணுவேன். இதே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குமென்னு நினைக்கிறேன். இது எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணினீங்கன்னு கட்டாயம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டும் தான் எனக்கு அடுத்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிக்கும். நீங்கள் ஒரு கமெண்ட் போட போல் அதை ரீட் பண்ண போல் எனக்கு அடுத்த வீடியோ போடணுமென்று குயிக்காக அந்த மோட்டிவேட் உள்ளுக்கால ஆகிக்கொண்டே இருக்கும். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிக்குமென்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.